வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? உடஞ்சி போனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ரிப்பேர் ஆனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஒழுங்கீனமானதெல்லாம் சரி பண்ண முடியுமா? குறைகளெல்லாம் போக்க முடியுமா? அதுக்கு இங்கே இல்லை பலன்னு எங்கே வச்சிட்டாரு? இந்த வாயில் சின்னதாக லொடலொடன்னு ஆடுது பாருங்க. அது லொடலொடன்னு ஆட விடக்கூடாது. அந்த லொடலொடன்னு ஆடுறதுனால தான் பிரச்சனை. அது இருதயம் கரெக்டாக இருந்தால், மனம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லும். அது இந்த நாக்கை சிலர் நினச்சிட்டு இருக்காங்க நாக்கை சரி பண்ணால் போதுன்னு. பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், நாக்கை எவனுமே கட்டுப்படுத்த முடியாதான். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க. யாருமே அந்த நாக்கை சரியா பண்ண முடியாதான். அப்புறம் எப்படி ஆண்டவர் மட்டும் சரி பண்றாரு? ஆண்டவர் நாக்கை எங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அறிஞ்சிருக்கிறார். நாக்குக்கு எங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஹலோ, கார் இருக்குது, வீலை போய் எப்படி திருப்பிக்கலாம்? இப்படி வாப்பா, லெஃப்ட்ல திரும்பலாம், நான் திருப்புறேன் கிடையாது. உள்ள ஸ்டியரிங்கை வச்சிருக்கிறாங்க, பவர் ஸ்டியரிங். அதுல அவ்வளோ பவரை வச்சிருக்காங்க பாருங்க. இப்பெல்லாம் பஸ் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், ஒரு விரல் எப்படி திருப்போம், சர்ன்னு திருப்பாங்க. அவ்வளோ பெரிய பஸ்ஸை இப்படியே திருப்போம் ஒரு விரல். ஏன்னா இப்போல்லாம் வோல்வோ பஸ்ஸு, மெர்சிடஸ் பென்ஸ் பஸ்ஸுன்னு வந்துடுச்சு. பவர் ஸ்டியரிங் அதில் வச்சுட்டான் பவர். நீங்கள் போட்டு திருப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. பவர் அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறான் பாரு ஒன்று ஊயின்றாங்க. பவரை கத்துறங்க வச்சுட்டாரு, நாக்கில் வச்சுட்டாரு. பவர் ஸ்டியரிங் மாதிரி கனெக்ஷன் இருதயத்தில் கொடுத்துட்டாரு. யாருமே திருத்த முடியாத நாவை கத்தர் எப்படி திருப்புறாரு? அவர் மட்டும் எப்படி திருத்துறாரு? எப்படி திருத்துறாருன்னா இருதயத்தை திருத்துறதன் மூலமா, மனசை திருத்துறதன் மூலமா, அது எதோட கனெக்ட் பண்ணிருக்கோ அதை திருத்துறதன் மூலமா நாக்க திருத்திடுறாரு. இருக்கீங்களா? அதனால இங்கே ஆரம்பிக்க கூடாது. எங்க ஆரம்பிக்கணும்? இருதயத்தில் ஆரம்பிச்சு மனதுக்கு அப்புறம் நாக்குக்கு வரணும். இருதயம் மனமும் சரியாச்சுன்னா நாக்கு சரியானதை பேசும். இருதயம் சரியாகி மனது சரியாகி நாக்கு சரியானது பேசுனா சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும்.